ஹி இஸ் ஆல் ரைட். எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே டாக்டர். சூர்யா, உங்களை தூக்குல போடுறதுக்கு முன்னாடி உங்க கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா நாங்க நிறைவேற்றுவோம். உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க. கடைசியா சார், என் குழந்தை தேவியையும் என் மனைவி துர்காவையும் நான் ஒரு வாட்டி நேரில் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சூர்யா, உங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறோம். உங்க குழந்தையும் மனைவியும் பார்க்கறக்கு ஏற்பாடு பண்றோம். அவங்கள அழைச்சிட்டு வரக்கு நான் ஆள் அனுப்புறேன். ஆடன், இவரை செல்லுக்கு கூட்டு போங்க. சரிங்க சார். பாப்பா. ஹாசினி, இதோ கார் வருது பாரு. துர்காமா, துர்காமா வந்துட்டாங்க. துர்காமா, துர்காமா. தேவிமா, அப்பாவை பார்க்க அவ்வளவு அவசரமா? நான் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம்ல. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க ஹாஸ்னி? நீ சொல்றது எனக்கு புரியுது துர்கா. ஆனா போலீஸ்காரங்க சூர்யா மாமா பாக்கணும்னு சொன்னதா சொன்னாங்க. கடைசி ஆசைன்னு வேற சொன்னாங்க. அந்த நேரத்துல உன்னையும் என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன செய்யறதுன்னு தெரியல. பார்வதி பெரியமாவும் நீ கூட்டிட்டு போ, துர்கா கிட்ட போன்ல பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. துர்காமா, நம்ம சூர்யா பார்க்க போறோமா இல்லையா? இல்லடா செல்லம். சூர்யா பார்க்க போலாம் தானே ஹாசினி என்ன வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப இல்லன்னு சொல்றீங்க. அப்ப ஹாசினி என்கிட்ட போய் சொல்லுச்சா? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹாஸ்னி பொய்யெல்லாம் சொல்லல தேவிமா. சூர்யா இப்பதான் எனக்கு போன் பண்ணாரு. நாளைக்கு உன் பர்த்டே இல்ல? ஆமா. உன்னோட பர்த்டேக்கு சூர்யா கரெக்டா வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. அதனால இப்போ உன்னை பார்க்க வர வேணான்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. சூர்யா உங்களுக்கு போன் பண்ணாரா? ஆமாண்டா தங்கம். என்ன நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டேமா. நீங்க போய் சொல்றீங்க. நான் இன்னைக்கு சூர்யா பார்க்கணும். நான் சூர்யா பார்க்காம திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன். ஐயோ இல்லடா செல்லம். அம்மா உன்கிட்ட போய் சொல்லுவேனா? நான் சொல்றத கேளு. சூர்யா கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா உன் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். என்ன நம்பலாம்டா. ப்ராமிஸ். சூர்யா நாளைக்கு கன்ஃபார்மா வீட்டுக்கு வந்துருவார்ல? நான் தான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வா ஹாசினி, நம்ம வீட்டுக்கு போலாம். நாளைக்கு மட்டும் சூர்யா வராம இருக்கட்டும். நான் துர்காமா கூட பேசவே மாட்டேன். தேவி, துர்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? சூர்யா மாமா நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாரா? எப்படி துர்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதையுமே இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. ஒரு விஷயம் மட்டும் உறுதி ஹாஸ்னி. நாளைக்கு காலையில சூர்யா நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாசினி, நீ போய் அம்மாவுக்கு தைரியம் சொல்லு. யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். இடையில யாரும் யாருக்கும் காலும் பண்ண வேண்டாம். சரி, தேவிமா கிட்ட சூர்யாவை எங்க போய் பார்க்க போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த? அப்பாவை பார்க்க போறேன்னு மட்டும்தான் தேவிக்கு தெரியும். மத்தபடி எங்க போறோம்லாம் நான் சொல்லல. ரொம்ப நல்லதா போச்சு. ஹாஸ்னி, உன் போனை கொஞ்சம் கொடுக்கறியா? என்னோட போன் மிஸ் ஆயிடுச்சு. இந்தாந்தா வச்சுக்கோ. நாளைக்கு வரைக்கும் உன் போன் என்கிட்டயே இருக்கட்டும். நீ வீட்டுக்கு போய் நாளைக்கு பர்த்டேக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணு. நாளைக்கு காலையில நான் சூர்யாவோட தான் வருவேன். சரி துர்கா. பாத்துப்போ. நான் வரேன். போலாம்ண்ணா. அக்கௌண்ட்ஸ் சீக்கிரமா முடிச்சிருங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருந்தேன். என்னோட செல்போன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் காப்பி வேணும். மேடம், அந்த ஃபுட்டேஜ டிலீட் பண்ணியாச்சு மேடம். என்னது? டெலீட் பண்ணியாச்சா? அந்த ஃபுட்டேஜ எதுக்காக டெலீட் பண்ணீங்க? இல்ல மேடம், ஸ்டோரேஜ மெயின்டைன் பண்றதுக்கு வழக்கமா டிலீட் பண்ணும்போது அதுவும் டிலீட் ஆயிடுச்சு. போன வைங்க.
பண்றது? என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ 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 பிரதீப், நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். மேடம் நீங்களா? நம்பர் புதுசா இருக்கு மேடம். ஆமா, என்னோட போன் மிஸ் ஆயிடுச்சு. அதான் என்னோட கசின் ஹாசினி போன்ல இருந்து நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ டெலீட் பண்ண விஷுவல்ஸ ரெக்கவர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சொல்லுங்க பிரதீப். இருக்கு மேடம். கிளவுட்ல இல்ல சர்வர்ல அதோட பேக்கப் இருக்கும் மேடம். அதுல இருந்து கூட நம்ம அக்சஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதீப்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஹோட்டல் சுபா தெரியும்ல? தெரியும் மேடம். கிருஷ்ணா நகர்ல இருக்குல்ல, அதானே? ஆமா, அங்கதான். உடனே அங்க போய் அங்க இருந்து தான் ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும். நான் முன்னாடி போய் வெயிட் பண்றேன். ஓகே மேடம். உடனே வந்துடுறேன் மேடம். ஓகே, தேங்க்யூ.